ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Oppo F27 Pro Plus இந்த மொபைல் Flipkartல அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. பேஸ் வேரியன்ட் 28,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில IP69 ரேட்டிங்கோட வந்திருக்கு. அது மாதிரி ஹையர் டியூரபிளோட இந்த மொபைல் நாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு Oppo அவங்களோட மார்க்கெட்டிங் டேர்மை இந்த போனுக்கு முன்னிறுத்தி வைக்கிறாங்க. இன்னைக்கு 69க்கும் 68க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா? அதே மாதிரி இந்த 69 வர்றதுனால இந்த வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டு உள்ள துவைச்சாங்களே, அது மாதிரி விஷயத்த நம்மளும் வீட்டுல செய்ய முடியுமா? எனக்கு வாஷிங் மிஷின்ல நிறைய பேர் உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி சூழ்நிலை இந்த போன் ஒர்க் ஆகுமா? அதே மாதிரி இந்த சீ வாட்டர், இந்த டம்ப் வாட்டர், இது மாதிரி விஷயங்கள் இந்த போன் ஒர்க் ஆகுமா? அதே மாதிரி 10வது மாடியில இருந்து இந்த போனை கீழே போட்டா அது அளவுக்கு டியூரபிள் இருக்குமா? இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனா இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் டேர்ம், அவ்வளவுதான். ஒரு மார்க்கெட்டுக்காக இன்னைக்கு அவங்க நிறைய புழுவாங்க. இது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அது மாதிரிதான் இன்னைக்கு Oppo F27 Pro Plusல வந்திருக்கு. சோ இந்த போனுக்கு இது மட்டும் சிறப்பம்சங்கள் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த போன் நிறைய காம்ப்ரமைஸோடையும் வந்திருக்குன்னே சொல்லலாம். அது என்னென்ன காம்ப்ரமைஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் சிறப்பம்சங்கள் இருக்கு, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புடிச்சிட மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த Oppo F27 Pro Plus Flipkartல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், அது தவிர்த்து ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் 28,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ன் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர்ன் பார்க்கும்போது பின்னாடி உங்களுக்கு ஒரு மேஷுவான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு ரிங் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிங்ஸ் பார்டர் சுத்தி பாத்தீங்கன்னா செம்ம பிரீமியமான ஒரு மெட்டாலிக்லால பில்ட் பண்ணிருக்காங்க. செம்ம பிரீமியம், செம்ம ஸ்டேபிளா, அண்ட் தட் உங்களுக்கு செம்ம குவாலிட்டியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாட்டம்ல Oppo பிராண்டிங்கோட லெதர் டச் பினிஷ்ல ஒரு 3 லேயர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா சுத்தி சென்டர்ல ஒரு சூப்பரான ஒரு லைட்டான கலர்ஸோடையும், டபுள் சைட்ல ஒரு நல்ல டார்க்கான கலர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்க. இது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதுல IP69 ரேட்டிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Oppo என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடிக்கடி போனை கீழே போடுவீங்க, இல்ல அடிக்கடி நீங்க தண்ணிக்குள்ள போடுவீங்க அப்படின்னு உள்ளவங்களுக்காக இந்த போன் நாங்க பிரத்யேகமா ரெடி பண்ணியிருக்கோம். அதோட இந்த இந்தியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் டைம் IP69 ரேட்டிங்கோடையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு Oppo இங்க கிளைம் பண்றாங்க. இந்த போனுக்கு பொறுத்தளவு இது மாதிரி ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டரோடய அமைஞ்சிருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளேயோடையும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo F27 Pro Plus டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு AMOLED 1 பில்லியன் கலர் 120 ஸ்டஃபர் ஷேட் 950 நிட் பிரைட்னஸ் குவாட் கஸ்டி பிளஸ் 1.5K ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட தான் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த Oppo F27 Pro Plus டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 182 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல கலர் OS 14 அண்ட் உங்களுக்கு UFS 3.1 சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.3, IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இங்க IP69 ரேட்டிங் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Oppo F27 Pro Plusல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 20 மினிட்ஸ்ல 56% ஃபுல் ரீச் ஆயிரும். ஸோ 40 மினிட்ஸ்க்குள்ளேயுமே உங்களுக்கு 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு செமையான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு அருமையான பேட்டரி டியூரபிளோடையுமே கிடைக்குது இந்த Oppo F27 Pro Plus பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 64MP வித் 1.7 அப்பச்சர் வித் சாம்சங் சென்சாரை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 2MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா தான். இங்க 4K ஹையஸ்டா 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோ எடுக்க முடியும். இங்க 1080 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு இது மாதிரி நிறைய HDR, இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷாட்ஸ் நல்லா இருக்கு. ஒரு அல்ட்ரா வைட் சென்சார்ல அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. ஆனா இதுல 4K வரைக்கும் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்தது இன்னொரு பிளஸ் பாயிண்டா இருக்கு. இங்க EA ஸ்டெபிலைசேஷன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், ஒரு அல்டிமேட்டான ஒரு கேமரா பெர்ஃபார்மன்ஸோடையும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த கேமரா செக்மெண்ட் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு 7050 MediaTek Dimensity 6nm ஆர்கிடெக்ட் 2.6 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின் பார்க்கும்போது Mali
G68MC4 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு CPU அண்ட் நல்ல ஒரு GPU எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், டே டு டே லைஃப்ல ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த போன் வருதுன்னே சொல்லலாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இங்க ஒரு ஆப்டிமைஸ். சோ கலர் OS இங்க நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஓப்போ சைடுமே நல்ல ஒரு ஆப்டிமைஸ் அண்ட் நல்ல ஒரு சிப்செட்டும் இருக்கிறதுனால ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு டே டு டே லைஃப்ல இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓப்போ F27 Pro Plus Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 28,000, ஹையர் வேரியன்ட் ஒரு 30,000 லான்ச் பண்ணிருக்காங்க. என்னைய பொறுத்தளவு 28,000 கொடுத்து இந்த மொபைல் எடுக்கணும் அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்றேன், இல்ல கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, இதெல்லாம் கழிச்சு போக எனக்கு ஒரு 25K வருது அப்படி இருந்தாலும் நான் தாராளமா எடுக்க சொல்வேன். இதோட பிரைசிங் அவ்வளவுதான். 25K குட், நல்ல ஒரு பிரைசிங். ஆனா காம்ப்ரமைஸ் நிறைய இருக்கு. முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இதுல வந்து செகண்டரி சென்சார் கிடையாது, உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிப்செட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம். ஒரு 800 சீரிஸ்ல S7S Gen 1 இது மாதிரி ஸ்னாப்டிராகன் சிப்செட்டுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். சோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு. ஆனா பாசிட்டிவ்னு பார்க்கும்போது 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே, நல்ல ஒரு பஞ்சியான ஒரு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிசைன் ஃபேக்டர் மிரட்டி விட்டாங்க. உங்களுக்கு அந்த கேமரா சுத்தி உள்ள அந்த ரிங்ஸ் எல்லாமே ஒரு சூப்பராகவே இருக்கு. இன்னைக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு உங்களுக்கு IP69 ரேட்டிங்கோட அந்த போன் வருது. சோ இது மாதிரி ஒரு சிறப்பம்சங்களும் இருக்கு. நம்ம முதல் வீடியோல பேசின மாதிரி IP68 69க்கும் ஒரு லெட்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரெண்டுலயுமே 1.5 மீட்டர் வரைக்கும் உள்ள டெப்த் பண்ண முடியும். நீங்க ரெயின் வாட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம், இந்த நம்ம ஸ்விமிங் பூல்ல யூஸ் பண்ணிக்கலாம். மீதி தவிர்த்து இந்த உப்பு தண்ணியில யூஸ் பண்ணலாமா, சீ வாட்டர், டம்ப் வாட்டர் இது மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண முடியுமா, அதே மாதிரி 10ஆம் மாடியில இருந்து நம்ம தூக்கி போட்டோம்னா அந்த போன் எல்லாம் ஒர்க் ஆகுமா, இது மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு மெத்தட் தான். கீழே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் அந்த சிறுசா கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம படிச்சு பார்த்தோம்னா இதுக்குரிய விடைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னவே இருந்தாலும் என்னைய பொறுத்தளவு பிரைசிங் ரொம்ப கூட. ஸோ இந்த 69 எதுவுமே இல்லாம இப்படி ஒரு பிரைசிங் வச்சிருந்தாலும் இல்ல 69 வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டிங் 28,000 வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக் சேல்ஸ் இருக்காதான் என்னோட ஃபைனல் கருத்தா இருக்குன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ என்னைக்குமே எந்த மொபைலும் நான் மொக்க மொபைல் சொல்லவே மாட்டேன். ஸோ மொக்க மொபைல் சொல்றதுக்கு காரணம் ஒண்ணு, நிஜமாவே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரொம்ப குப்பையா இருக்கும். இல்லனா இது மாதிரி ஒரு டீசென்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹையர் பிரைசிங் வச்சிருப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா இந்த மொபைலை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னெடுத்து வைப்போம். அதே மாதிரிதான் இந்த போனுமே வந்திருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல் தான், ஆனா பிரைசிங் கொஞ்சம் கூட. என்னைய பொறுத்தளவு ஒரு 25K வந்திருந்தா ஒரு நல்ல டீலா இருந்திருக்கும். ஸோ என்னைக்குமே பிரைசிங் தான் ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு சேல்ஸை கண்டிப்பா ஒரு நிலைநிறுத்தி வைக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இந்த போனுக்கு இவங்க கொடுத்த பில்டப்புக்கு 28,000 ஒர்த்து இல்லாத பிரைசிங் தான் என்னோட ஃபைனல் கருத்தான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.